இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. தியேட்டரில் என்ன ஆச்சுன்னா என் ஒய்ஃபு பொண்ணு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-11 பேர் பார்த்துட்டு இருப்போம். ஒரு டயலாக் வரும், இவன் வழிகாட்டி நான் பிழைக்கிறதுக்கு செத்தாலும் பரவாயில்ல. அது என் பொண்ணு சொல்லுது கத்து தியேட்டரில், அப்போ செத்து போடா அப்படிங்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வில்லேஜ் பொண்ணுங்களெல்லாம் வந்து அந்த ஸ்கின் கலரில் ட்ரெஸ் பண்ணுவாங்க. கேமராமேன் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் விட்டு வேறு யாருமே அலோவ் பண்ணல உள்ள ரூம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரெட்டியாக இருப்பாப்ல, சாரீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரூமுக்கு வெளியில். லாஸ்ட் ஜீப்போட சீன் மட்டும் கேட்கணும் நினைக்கிறேன். அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்றது இருக்குது. நடுங்கிட்டு இருந்தவங்க. ஒரு கிளிஃபுக்கு வெளியில் வந்து ஜீப் வந்து தொங்குது, ரோப்பெல்லாம் போட்டு கட்டலைன்னா வந்து உருண்டுறோம். அது உள்ளே நாங்கள்லாம் இருக்கோம், வேறு ஜீப்பு கீழே போனால் நாங்கள் குதிச்சுக்கிறோம். பின்பகுதி இருக்குல்ல, அது ரொம்ப சின்னது. அதில் அந்த விஜய் சேதுபதியோட பாடியும் இருக்கும், அந்த சைட்லேருந்து ஷிஃப்டாக இங்கே உட்காரணும், அதெல்லாம் நிறைய. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பொல்லாதவன் அவர் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் தான் நடித்தேன். தனுஷும் நானும் ஃப்ரேம் என்ட்ரி ஆகி ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் அவர் டைரக்ட் பண்ணது. ஸ்டார்ட் கட் சொன்னது அதுதான் ஃபஸ்ட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர். ஷூட்டிங் அப்போ பார்த்தது? ஆமாங்க சார். எனக்கு சிறுமலையில். எஸ். அதுக்கப்புறம் உங்களை நான் இங்கே பார்க்கும்போது நான் நினச்சேன், சரி ஓரளவு வந்து ரக்கடான கேரக்டராக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சா, பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி அந்த ஆர்க்கு எங்கேயுமே குறையல. இவர் வந்து நல்லவரெலாம் நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. அந்த மாதிரி அதான் அது அந்த கிரெடிட் வந்து நான் வெற்றிக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அது ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காரு. என்னென்னா கோமா வருது, உங்களை பார்த்தா கொன்னுடணும் போல இருக்குது அப்படின்றாங்க. யூஸ்வலாக வந்து அந்த கிளிஃபில் விழுந்து இவர் விஜய் சேதுபதி என்னை காப்பாற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இடிஞ்சு போய், ஏன்னா ஒரு அசிங்கமான நிலைமையில் என்ன எல்லாரும் பார்த்துருவாங்க. என்னோட சபார்டினேட்ஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்களே அப்படிங்கிறத ஒரு இதில் ரொம்ப இடிஞ்சு போயிருப்பேன். ஸோ அதுலேருந்து வந்து இவன் திருந்துவான் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்த ஃபீட்பேக் வந்து அந்த போர்ஷன் நீங்கள் வந்து காப்பாற்றிட்டு வந்து இடிஞ்சு போய் வந்து அந்த பாறையில் வந்து உட்காரும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்தது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நான் திருந்திருவேனோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. பட் யூஸ்வலாக அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா படம் பார்த்து நம்ம கண்டிஷனாக இருப்போம்ல, ஓ இந்த இடத்துல பாவம் திருந்துவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி அதுதான், அதை பிரேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆர்க்கு கொடுத்தாரு பாருங்க. அதுதான் சொல்கிறேன் வெற்றிக்கு கிரெடிட்னு. இப்போ தேவதர்ஷினி மேம் வந்து ஒரு தியேட்டர் விசிட் போயிருந்தப்போ அவங்களே வெளியே சொன்னாங்க, எனக்கு அவரை பார்த்தாலே கோபம் வருது. அந்த கேரக்டர் பார்த்தா எல்லாருமே தான் கோபம் வரும். தியேட்டரில் என்ன ஆச்சுன்னா என் ஒய்ஃபு பொண்ணு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-11 பேர் பார்த்துட்ருக்கோம். ஒரு டயலாக் வரும், இவன் வழிகாட்டி நான் பிழைக்கிறதுக்கு செத்தாலும் பரவாயில்லடா. அது என் பொண்ணு சொல்லுது கத்து தியேட்டரில், அப்போ செத்து போடா அப்படிங்குது. அதுதானே ஒரு கேரக்டரோட சக்ஸஸ். அதுதானே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நீங்களே ஒரு 30 இயர்ஸ், அரௌண்ட் 30 இயர்ஸில் வந்து நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க. டெலிவிஷன், சினிமா எல்லா இடத்துலையுமே பயணிச்சுட்டு இருக்கீங்க. சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம். ஸோ 92 வாஸ் மை ஃபர்ஸ்ட் when I first faced the camera. 32 years. ஓகே. எனக்கு இதில் என்னென்னா உங்களுடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குல்ல சார், அதை நீங்களே வந்து எவல்யூட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அல்லது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இப்போ தான் நான் வந்து ஐயோ இது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இப்போ தான் இதை கற்றுக்கிட்டு இருக்கேன். நவ் ஐ ஆம் அ குட் ஆக்டர். இப்போ தான் எனக்கு நடிக்க கொஞ்சம் பேசிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலையும் நான் நினச்சிட்டே வந்திருக்கேன். ரைட் ஃப்ரம் 92 ஃபஸ்ட்டு நடிக்கும்போது வந்து நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த படத்தில் வந்து இன்னொரு டைரக்டர் இப்படி சொல்லும்போது அது முடியலன்னும் போது ஐயோ இப்படி ஒன்று இருக்கா, அது எல்லாத்தையும் உடைச்சவர் நாகா சார். உனக்கு ஒன்றுமே தெரிலடா, 5-6 வருஷம் நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு ஈகோவே வந்து அப்படியே ஷேட்டர் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி இயர் இட் ஹஸ் பீன் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லேர்னிங் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ராகவேந்திர கேரக்டரோடய நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளே இருக்கிற ஒரு உணர்வை வந்து தூண்டி விட்டு அந்த டிரைவர் வந்து டேய் உனக்கு சுடக்கூட தெரிலன்னு சொன்னது தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈகோ ஆகிடுச்சு. ஈகோ டச் பண்ணப்பேன். நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, ஒரு டிரெக்டர் வந்துட்டு நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது டேய் உனக்கு ஒன்றுமே தெரில, நீ கரெக்டாகவே பண்ண மாட்டேற, ப்ராசஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு ஈகோவாக இருக்குமா இல்லை ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்குமா? இல்லை, இனிஷியலாக சொல்லும்போது கொஞ்சம் ஈகோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்
அதை வந்து பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறது வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தானே சொல்கிறாரு. இப்போ நாகா சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லும்போது ஒரு கேரக்டரை வந்து இப்படி அப்ரோச் பண்ணணும், இதுதான் உன்னோட கேரக்டரைசேஷன். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். யாருமே வந்து இங்கே இன்டெலிஜென்ட் இல்லாமல் யாருமே கிடையாது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விடணும். இப்படி யோசிக்கணும்டா இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு, இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு யாராவது ட்ரிகர் பண்ணி விட்டால் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராசஸை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். இப்போது அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெற்றி வேறு மாதிரி உடச்சி விட்டாப்புல. அந்த மாதிரி பொல்லாதவன் டைமில் ஐ திங்க் ஸோ. பொல்லாதவனை விட இதில் விடுதலை நான் சொல்கிறது இப்போ கூட அது உடஞ்சிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அது பில்ட் ஆகும், அது யாராவது வந்து உடச்சிடுவாங்க. நான் வந்து நிறைய ஆக்டர்ஸ்ட்டை பேசியிருக்கேன் சார். நானுமே வந்து பார்த்துருக்கேன் கண்கூடா. ஒரு சீன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு செட்டு போட்டு இங்கே சென்னை சுற்றி எடுக்கணும், அது வேறு. இப்போ நான் சிறுமலை வந்திருந்தேன், அங்கே ஒரு சீனுக்கு எவ்வளோ நேரம் ஒரு இது இருக்குது, ஒரு காத்திருப்பு இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் வந்து வெற்றி சார் சொல்லியிருப்பார் ஆரம்பத்தில், சரி எனக்கு ஒரு 40 days 50 days உங்களோட இந்த கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 150 days நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோர் தென் 125 days கண்டிப்பாக. ஓகே, இந்த இது எப்படி சார் இருக்குது இந்த படத்துக்குள்ளே உங்களுடைய அந்த ஒரு ட்ராவல்? பிகினிங்கில் எனக்கு சொன்னது 22 நாள் அப்படின்னு தான் டேட்டு கேட்டேன். மொத்தமே வந்து ஒரு 40 நாள் கூட 40 நாள் தான் நினைக்கிறேன் பிளான் பண்ணது. 22 days என்ன கேட்டேன், ஏன்னா ஃபுல் படம் நான் வருவேன். ஸோ 22 days கேட்டாங்க. அது 25-26 days ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2 பார்ட்டாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஷூட்டிங் போச்சு. நான் சொன்ன மாதிரி நானே வந்து ஒரு 125 நாளைக்கு மேலே நடிச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அந்த கஷ்டங்கள், அந்த இதில் ஏறி இறங்குறது, காட்டில் நைட்டு கீட்டு என்ன இருக்குது, அட்டையில் கடி வாங்காதவனே கிடையாது அங்கே நம்ம ஸ்பாட்டில். ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது. எனக்கு முடிஞ்சிருச்சே என்று இப்போ நினச்சா வருத்தமாக இருக்குது. ஒரு 4 years ஜேர்னி இது. இப்போ நினச்சி பார்த்தா அன்றைக்கி அதான் சொல்லிட்டு இருந்தேன் வெற்றிக்கிட்ட, முடிஞ்சிடுச்சேன்னு இப்போது நினச்சா வருத்தமாக இருக்குது. ஐயோ ரிலீஸ் ஆகிடுச்சே, இனிமேல் விடுதலை கிடையாது அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் எவ்ரி மொமெண்ட் வாஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நாட் ஓன்லி அபவுட் ஆக்டிங். வெற்றி ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம கவனிக்கும் போது எப்படி கிராஃப்ட் பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறாரு, ஒரு சீனை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, அந்த நிறைய விஷயம் வந்து, அண்ட் வாட் இஸ் இஸ் ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிறதுக்கு கிடச்சிது. அதே மாதிரி நிறைய இப்போது விஜய் சேதுபதி எப்படி ஒரு அப்ரோச் பண்ணுறாரு நடிப்பை, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கல்ல, அங்கே கேரவன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காட்டுக்குள்ளே நைட்டெல்லாம் ஷூட்டிங் போவோம். அந்த கேப்பில் அந்த பாறையெல்லாம் இருக்கிற பாறையெல்லாம் அப்படியே உட்காருவோம், பேசுவோம். நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ லேர்னிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங்ஸும் நிறைய கிடச்சிது. விஜய் சேதுபதி ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், எல்லோரும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸ், இந்த பாலஹாசன், அவங்கெல்லாம் யங் மைண்ட்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க வாட் இஸ் தியர் டேக் ஆன் லைஃப், சினிமா, இதெல்லாம் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சு. ஃப்ரம் பொல்லாதவன் டு விடுதலை 2 இந்த ட்ராவல் ரொம்ப பெருசு சார். நீங்களும் வெற்றி சாரும் அவர்கிட்ட என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அவருக்கு பொல்லாதவன். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு மென்டாலிட்டி. ஆனால் அப்போ நீங்கள் சீனியர், சினிமாவில் நீங்கள் கொஞ்சம் சீனியர். அப்போ நீங்கள் பார்த்த வெற்றிக்கும் இப்போ நீங்கள் பார்த்த வெற்றியோட வெற்றிக்கும் எப்படி இருக்குது சார்? எனக்கு தெரிஞ்சு அப்போவே வந்து அவரோட சிந்தனைலாம் வேறு லெவலில் இருக்கும். பொல்லாதவன் வந்து கமர்ஷியலாக ஒரு படம் எடுத்தாங்க. ஆனால் கமர்ஷியல்லையும் ரொம்ப ஒரு தரமான படம். அது சும்மா கண்ணா பின்னா கமர்ஷியல் வந்து அடித்தா 20 பேர் விழுந்துட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்லாம் எடுக்கலையா அப்போவே. ஃபஸ்ட்டு படம் அப்போல்லாம் சின்ன பையன் வெற்றி இல்லையா, அப்போவே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். இப்போவும் வந்து நீங்கள் பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஒரு பழைய படம் பார்த்த மாதிரி அது சில நேரம் நமக்கு கிரிஞ்சு ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும், அதெல்லாம் வராது நீங்கள். ஸோ இட் இஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அப்போவே ரொம்ப தெளிவாக தான் இருப்பார். அதே மாதிரி கிராஃப்டிங்லேயும் அப்படி தான். ரைட்டிங்கும் ஒரு கிராஃப்ட் தானே. ஸோ ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து அவர் ஷார்ட் மேக்கிங்லேருந்து ஒரு விஷயத்தை ஸ்டேஜ் பண்ணுறதுலேருந்து எப்போவுமே அவர் குழப்பமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஆமாம், பொல்லாதவன் அவர் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போது நான் தான் நடித்தேன்.
தனுஷும் நானும் ஃப்ரேம் என்ட்ரி ஆகி ஆஃபீஸ்க்குள்ளே போவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் அவர் டைரக்ட் பண்ணது, ஸ்டார்ட் கட் சொன்னது அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போத்துலேருந்து நான் பார்க்குறேன். ஹீ வாஸ் வெரி வெரி கிளியர். ஃபஸ்ட்டு டே டைரக்ட் பண்ணுறாங்கிற எந்த நர்வஸ்னஸும் இருக்காது. அந்த கிளாரிட்டி வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ரொம்ப தெளிவாக இருந்தாருன்னா என்ன இது இந்த ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண அதுவும் ஃபஸ்ட்டு டே மாதிரியே இல்லையே அப்படின்னு நினச்சேன். நான் ஆச்சரியப்பட்டேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் வெரி கிளியர், வெரி வெரி கிளியர் மைண்ட். ரொம்ப அண்ட் சிந்தன். இப்போ என்னென்னா இன்னும் சொசைட்டிக்கு நம்ம வேறு மாதிரி ஏதாவது சொல்லணும். வெறும் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறது அது வேறு விஷயம். பட் சொசைட்டிக்கு சில விஷயங்களை சொல்லணும், நடந்த வரலாறுகளை வந்து நான் வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்கு இப்போ வந்திருக்காரு. எது ரொம்ப யூனிக்கான ஃபேக்டராக இருக்குது சார் வெற்றி சார்கிட்ட ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில்? நான் வந்து அந்த சோஷியலாக அவர் இப்படி பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் கேட்கல. ஒரு ஃபிலிம் மேக்கிங் டெக்னாலஜியில் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டை அணுகிற விதத்தில், ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்துக்கிற விதத்தில் இது ரொம்ப யூனிக்காக இருக்குது வெற்றி சார்கிட்ட அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வில்லேஜ் பொண்ணுங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்கின் கலரில் ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலுமே அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தார். அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த கேமராமேன் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் விட்டு வேறு யாருமே அலோவ் பண்ணல உள்ள ரூம்குள்ளே. அண்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரெட்டியாக இருப்பா, ப்ளஸ் சாரீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரூமுக்கு வெளியில் கட் சொன்னோன்னே எல்லாருக்கும் அந்த போத்திக்கிறதுக்கு அந்த சாரி கொடு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இதாக, ஏன்னா கேர் பண்ண அவசியம் கிடையாது. ப்ளஸ் ட்ரெஸ் இருக்குது இருந்தாலும் அவ்வளோ சென்சிட்டிவாக அணுகுனார். அண்ட் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் அவங்கள மட்டும்தான் கேர் பண்ணுவாங்க இல்லையா. இவர் அப்படி இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பாவம் கிட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப அவமானப்படுறது நானே பார்த்துருக்கேன். எனக்கே கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஏன்டா இப்படி திட்டுறீங்க, அவங்களும் மனுஷனுங்க தானே. அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் வெற்றி அப்படி கிடையாது. வெற்றி எல்லாரையும் வந்து மனுஷனை மாதிரி நடத்தார். எனக்கு அந்த லாஸ்ட் ஜீப்போட சீன் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேக்கிங் வீடியோ வந்துச்சு, அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்றது இருக்குது. நடுங்கிட்டு இருந்தவங்க, ஏன்னா ரோப்பு போட்டு தான் கட்டியிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு கிளிஃபுக்கு வெளியில் வந்து ஜீப் வந்து தொங்குது. ஆனால் இந்த ரோப்பெல்லாம் போட்டு கட்டலைன்னா வந்து உருண்டுறோம். ஆமாம் ஆமாம். ரோப்பு போட்டு அது அப்படி போனோன்னா இதை லூஸாக விடுவாங்க. அப்போ வந்து அந்த சைடு போவோம், இந்த சைடு வரணும்னா இழுப்பாங்க. ஸோ அது உள்ளே நாங்கள்லாம் இருக்கோம். வேறு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ஹார்னஸ் போட்டாங்க. ஓகே, ஹார்னஸ் போட்டு எங்கள் ரோப்பையும் வந்து அவங்க கண்ட்ரோலில் அங்கே வச்சுருந்தாங்க. பட் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அந்த ஜீப்பில் பின்பகுதி இருக்குல்ல, அது ரொம்ப சின்னது. அதில் அந்த விஜய் சேதுபதியோட பாடியும் இருக்கும், நாங்களும் இருப்போம். நான் அந்த சைட்லேருந்து ஷிஃப்டாக இங்கே உட்காரணும், அதெல்லாம் நிறைய. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு கட்டத்தில் வந்து ஹார்னஸை வேணாப்பா தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு, எப்படியாவது ஜீப்பு கீழே போனால் நாங்கள் குதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்னஸ் எல்லாம் தூக்கி போட்டு உட்காந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம மேக்ஸிமம் சேஃப்டி எடுப்பாங்க. நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸும் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் சேஃப்டியாக தான் எடுப்பாங்க. ஒன்றும் சேஃபாக இருக்கும், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அது அப்படி போகும்போது லைட்டாக ஒரு மாதிரி இதாகும். பட் யூஆர் இந்த ரைட் ஹேண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். 2024 உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வருஷம் சார். ஏன்னா 2 கேரக்டராக உங்களுக்கு பயங்கர ரெகக்னேஷன் கிடச்சிது. ஒன்று ஜமால் ஆரம்பிச்சது, ஆக்சுவலாக அடுத்தது தான் வந்து விடுதலை 2. இப்போது எனக்கு தெரிஞ்சு December 20 ரிலீஸ் ஆகிடுச்சு, முடிய போகிற அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர். இது எப்படி பார்க்குறீங்க 2024? ஹவு பின் குட் இயர்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறது, ஜமா அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். பட் அது வேறு ஷேட். அதில் வந்து அந்த கூத்து சம்மந்தமான விஷயங்கள் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிடிச்சிது. பிகாஸ் திருப்பி எப்போ கூத்து சம்மந்தமான படம் ஒரு எடுப்பாங்க, திருப்பி நம்மக்கிட்ட எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ண வாய்ப்பு கிடைச்சது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இதுவும் வில்லன் தான், ஆனால் இது வேறு, டோட்டலாக வேறு. அதுவும் வன்மம், இதுவும் வன்மம். ஆனால் ஒரு சின்ன ரெண்டுத்துக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து தலைவெட்டியான் பாளையம்னு ஒரு டோட்டலாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். ஸோ 3 வந்து எனக்கு வித்தியாசமான ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது இந்த வருஷத்தில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு ஆக்டருக்கு வந்து தீனி போடுற கேரக்டர் கிடைக்குமான்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று சார்.
இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்படியே எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் சினிமாவில் சஸ்டெயின் ஆக முடியாது. உங்களுக்கு வர கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களை தேடி சார் இது சின்ன ரோல் தான் அப்படின்ற பட்சத்தில் சர்வைவலுக்காகவே இங்கே நிறைய ரோல்ஸ் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபேக்டரை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதில் எவ்வளோ தூரம் இதெல்லாம் இல்லை நான் அதை மைண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நல்ல கேரக்டர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்களா? இல்லை நீங்களும் உங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் அப்படி தான் இருந்ததா? இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் எனக்கு ஃபார்ச்சுனேட்லி சீரியல்ஸில் வந்து சின்ன ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எதுவும் கிடைக்கல. ஸ்டார்டிங்கே வந்து மர்மதேசம் மாதிரி ஒரு லீட் கேரக்டர் அமைஞ்சிருச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டரில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ நடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ சீரியலில் இமீடியட்டாக வந்து ஒரு லீட் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து வேண்டாம் இனிமேல் சீரியல்ஸுனா அது வேண்டாம் டிசைட் பண்ணி வந்ததுக்கப்புறம் சினிமாவில் உடனே வந்து எனக்கு பெரிய கேரக்டர்ஸ்லாம் கிடைக்கல. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கேரக்டர்னா தமிழ் படம் 2. அது வரைக்குமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ் படம் 2க்கு அப்புறமே வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் சஸ்டைனன்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது இதை கூப்பிட்டு கொடுத்தாரு. அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லக்கின்னு தான் சொல்லணும். அண்ட் தேங்க்ஃபுல் டு வெற்றி. யூஸ்வலாக அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் நார்மலாக இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு மெயின் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் கேரக்டர் தான் கொடுப்பாங்க, சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன கேரக்டர் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இல்லை இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கலான்னு நினைக்கிற டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 விரல் எண்ணிக்கையில் நீங்கள் பார்த்துடலாம். அதில் வந்து வெற்றி ஒருத்தர். அது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க சார்? அது வந்து இப்போது ஆக்டிங்னு ஒருத்தர் வராரு, அவர் உள்ளே வரும்போது நான் எனக்கு ஒரு 4 கேரக்டர் வந்துச்சு, 4 கேரக்டருமே ரொம்ப சின்ன இதுதான் சொல்கிறாங்க, பட் வந்து பரவாயில்ல சர்வேலுக்காக நான் பண்ணி ஆகணும். ஆனால் 4 கேரக்டருக்கு முன்னாடி நான் பண்ண ரோல் வந்து இப்போ நீங்கள் பண்ண ராகவேந்திர கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கெரியோகிராஃபுமே அடுத்த ஒரு 4 படம் சின்ன படம் வருது. இது வந்து நீங்கள் இப்போ நாளடைவில் வந்து நீங்களும் வந்து சர்வைவல் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மணி சார்ந்து ஒரு விஷயம் ஓடுறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு ஃபேக்டர் வந்து தோணுமா சார்? இல்லை, சர்வைவலுக்காக நீங்கள் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. பொல்லாதவனுக்கு அப்புறம் 13-14 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெற்றி என்னை கூப்பிட்றாப்புல. ஸோ தெர் ஹேஸ் டு பி சம்திங். 13 வருஷம் இத்தனை படத்தில் என்னை கூப்பிடதே இல்லையே. டச்சில் இருக்கும், மெசேஜ் பண்ணிப்போம், பேசிப்போம், அதெல்லாம் இருக்குது. பட் இந்த கேரக்டர் வந்தோடனே அவருக்கு தோணிருக்கு. ஸோ இட் வில் ஹேப்பன், சம்டே இட் வில் ஹேப்பன். தக் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? முடிஞ்சிருச்சு. முந்தானத்து அந்த ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருந்தது, அதுவும் முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருந்துச்சு சார் மணி சாரோட ஒர்க் பண்ணது? ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு சின்ன ரோல். பட் ஒரு மணி சாரும் கமல்ஹாசன் சாரும் வந்து 38 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று செய்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நான் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது கரெக்டாக அவங்களே கூப்பிட்டாங்க, நல்லா. ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மாஸ்டர்ஸ், நீங்கள் ட்ராவலிங் வித் மாஸ்டர்ஸ்ன்றதை சொன்னீங்க. மணி சார் வந்து வெற்றி சாருக்கே மணி சார் தான் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் மணி சாரோட ப்ராஜெக்ட்லேயும் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க நம்ம ஒன்று நினச்சிட்டு இவர் சொல்லித்தரது ஓகே இதுதான் போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வேற ஒரு இடம் போகும்போது வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ நீங்கள் விடுதலை 2 வெற்றி சாரோட ப்ராஜெக்ட்லையும் நடிச்சுட்டு தக் லைஃப் போகிறீங்க. அங்கே அந்த இம்ப்ரோவைசேஷன் அவர் சொல்லித்தர விஷயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் மாறுதலாக இருக்குது சார்? எனக்கு இன்னும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் சிமிலாரிட்டிஸ் தான் தெரிஞ்சுது. வெற்றியை வந்து ரொம்ப நடிக்கலாம் விட மாட்டார். இல்லை நீங்கள் இன்டர்னல் ஃபீல் பண்ணுங்கள் போதும், நீங்கள் ஃபேஸில் கொண்டு வரணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இதுதான் மணிசரும் சொன்னார். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லும்போது அப்படியே தான் சொல்லுவார். ஏன் டோன்ட் ஆக்ட், நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அவரோட படங்கள்லேயே உங்களுக்கு தெரியும். அண்ட் யோசிச்சு பாருங்கள், அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து ஐ திங்க் 1982 வந்தது. ஃபஸ்ட்டு கன்னட படம் தான், பல்லவியான பல்லவின்னு. அது அப்போவே இப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம். ஸோ 82னா இன்றைக்கி என்ன 42 இயர்ஸ் ஆச்சு. 42 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டைரக்டர் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. யோசிச்சு பாருங்கள், இந்தியன் சினிமாலேயே வந்து 40+ இயர்ஸ் ரெலவெண்ட்டாக இருந்த டைரக்டர் யாருமே கிடையாது. ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் இல்லைன்னு சொல்லணும். ஸோ 42 இயர்ஸ் டைரக்டர் இஸ் ரிலவெண்ட். இன்னும் வந்து ரெலவெண்ட்டான சினிமா பண்ணுறாரு, இன்னும் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். இவ்வளோ ஆக்டிவாக இருக்கலாம், உங்கள் படம் உங்கள் காசு நீங்கள் போட்டு படங்கள் எடுக்கலாம், பட் ரெலவெண்ட்டான சினிமா எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னும் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ தட் இஸ் சம்திங். அவர்கிட்ட நான் எனக்கு ரொம்ப அமேசிங்காக பார்ப்பேன், அமேஸ்டாக பார்ப்பேன். என்ன இப்படியெல்லாம் இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? ஆக்ட்ரஸ் இருக்கலாம்,
ஆக்டர்ஸ் கேன் ரிமைன் ரிலவெண்ட். பட் டைரக்டர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். வெற்றியே சொல்லுவார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சிந்தனைகளெல்லாம் பழசாயிடும். நான் 45 வயசுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து அவனோட டிக்ளைன் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டே இருப்பார் அடிக்கடி. பட் இவர் அதை பீட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டருக்கான அந்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க சார். என்னென்னா ஒரு கேரக்டர் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. இப்போது இந்த போலீஸ் கேரக்டர் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்களை அப்ரோச் பண்ணும்போது, சார் ஒரு கெட்ட போலீஸ் சார், நீங்கள் அந்த பண்ணீங்களே சார், அதோட மோசமான ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. சார் இதே மாதிரி ஒன்று பண்ணலாம் சார்னு சொல்லி, இது நீங்கள் எப்படி சார் கடந்து வரீங்க? உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த படம் ராகவேந்தர் அந்த கேரக்டர்னே சொல்லலை, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. ஃபாலோட் பை அதே மாதிரியே இருக்கும். சிமிலர் கேரக்டர்ஸே உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்கள்ல, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை இப்போ விடுதலை 2க்கு அப்புறமும் விடுதலை 1க்கு அப்புறமும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா? இல்லை, லக்கிலி எனக்கு அந்த பிரச்சனை வரல. ப்ராபப்ளி ஏன்னா வந்து விடாது கருப்பு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி எழுதுவாங்க? ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு எத்தனை பேர் எழுதுவாங்க? எழுத மாட்டாங்க. ஸோ ஐ காட் டு ப்ளே வேரியஸ் ரோல்ஸ். பட் லீட் ரோல்ஸ் பண்ணுவேன், நிறைய விதவிதமான கேரக்டர்ஸ் பண்ணேன். அண்ட் ஸோ அது பண்ணதுனால வந்து, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் வேண்டாம் இனிமேல் சினிமா பண்ணலான்னு வந்ததுக்கப்புறம் சாஃப்ட் கேரக்டர்ஸ், ஒரு சின்ன கேரக்டர்ஸ் தான், பட் சாஃப்ட் கேரக்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து விடுதலைக்கு அப்புறம் எனக்கு வர்ற கேரக்டர்ஸ் கூட இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகி தான் வருது. அதாவது சில கேரக்டர்ஸ் வந்து வில்லனிஷாக வருது, சிலது வந்து சாஃப்டாக வருது, சிலது கொஞ்சம் ஹியூமரஸாக வருது, சில கேரக்டர் வந்து ரெண்டும் மிக்ஸாக வருது. ஏன்னா கடைசி வரைக்கும் இவன் கெட்டவன் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டெல்லாம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் வருது, விச் இஸ் வை ஐம் வெரி ஹாப்பி. வாட் விடுதலை இஸ் டன் ஃபார் மீ இஸ், ஸோ இவனை வந்து வில்லனாக போட்டு லாஸ்ட் வரைக்கும் தெரியக்கூடாதுன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற நடிப்பில் இல்லை, நான் சொல்கிறது இமேஜ் அப்படி இருக்குல்ல. இவன் சாஃப்டாக போட்டாலும் நம்பிடுவாங்க, ஹார்ஷாக போட்டாலும் நம்புவாங்க, லாஸ்ட்டில் இவன் தான் வில்லன்னு சொன்னாலும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸும் வருது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, Krishna. It's been a pleasure. God bless you. Thank you. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.